அல்லது அண்ணா இவ்வளவு காலமாக தவம் செய்தோம் கடவுள் வராதபடியால் மீண்டும் தவம் செய்வோம் அப்படியே ஆகட்டும் அண்ணா. உள்ள போயிட்டு கவனம் செய்து இதுவரையிலும் பரமக்கடவுள் வராதபடியால் விட்டு வேறு தவம் செய்வோம் தம்பி அண்ணாமிக்குரா. அப்படியே ஆகட்டும் அண்ணா. பக்தர்களை காக்கும் பரமேஸ்வர மூர்த்தியே, இந்த சிறுவர்கள் உன்னை நோக்கி அருந்தவம் செய்கின்றோம், வருவாய் கிருபை வைத்து மகாதேவா.
திருமாலர்கள் அரிதான தவத்தை செய்கிறோம். இந்த வேளையில் எங்களை காத்தருள வேண்டும் கர்த்தரே. அல்லது அண்ணா நாமோ தபகம் செய்தோம். அப்படி இருந்தும் பரமேஸ்வரமூர்த்தி நம்மளை காண வரவில்லை. இப்போ என்ன செய்வது அண்ணா? சூரியனையும் வாழ்வையும் மீகி அப்படியே அருதான தவத்தை செய்தால் கடவுள் வரான அப்படியே ஆகட்டும் அண்ணா. தனி வீர அண்ணா, தனி வீர அண்ணா கதிர்வான் தன்னை நீங்கியாலும் அநீதியிடம் சிவனை நாடி அருந்தவம் செய்குவேனே. அல்லது அண்ணா அதே பாடுறா, பாடுறா, அங்கே பாடுறா. அரியன் அறியாத பரசுராய் வந்தாய், அரியன் அறியாத பரசுராய் வந்தாய், சாமி நீ வந்தாய். சிறு பாலகர்கள் நெடுநாளாக உன்னை நோக்கி தவம் செய்து கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கு வரமளித்து காத்தருள வேண்டும் கர்த்தரே. சூலபாணியனே உந்தன் சுடரோழி பாதம் போற்றி, சூலபாணியனே உந்தன் சுடரோழி பாதம் போற்றி, காலனை உதத்தாய் போற்றி, கமலாவித்துரனை போற்றி போற்றி, காலனை உண்டாய் போற்றி, மாமணி சடையாய் போற்றி, வரி உடன் வருகுவாயை கிருபை வைத்து மகாதேவா போற்றி போற்றி. ஆழம் இசத்தை உண்டவா பரமேஸ்வரமூர்த்தியே, உன்னை நோக்கி வெகு நாளாக பாலகர்கள் இரு பாலகர்கள் தவம் செய்கின்றோம். நீயோ வராத வண்ணம் அறிந்து சீக்கிரம் வருவாயாக பரமேஸ்வரமூர்த்தியே. அரக்கர்கள் அகோரமான தபத்தை செய்தாலும் ஆமா இதுவரையும் பரமசிவன் வரவில்லை என்று வாதாபீஸ்வரன் சொல்ல, அப்பொழுது குருவாகிய சுக்கிரபகவான் தெரிவித்தது போல சூரியனும் வாழ்வியும் விழுங்கி தபத்தை செய்தால் வருவார் என்று வாதாபீஸ்வரன் சொல்ல, அந்த மொழியை கேட்டு எனதாபீஸ்வரன் சூரியன் வாழ்வியை விழுங்கி அகோரமான தபத்தை செய்து நெடுநாளாக தபம் செய்கிறான் 16 வயசுல. அப்படி இருக்க ஒரு சூரியனும் வாழ்வையும் விழுங்கி தபத்தை செய்த என்னடாகும்? ஒரு இருளோகமா தான் போவோம். இருளோகமா போவோம். உயிர் வாழ முடியுமா? உயிர் வாழ முடியாது. அப்படி காத்து என்பது கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. அப்படி இருக்க இந்த உலகமே இருளாகி ஒவ்வொரு உயிரும் உயிருக்காக போராடி தத்தளிக்கின்றது. அப்படி தத்தளிக்கும் தருவாயில் எல்லாம் கண்டு கொண்டிருந்த பரமசிவன் இவ்வேளையில் சென்று அன்னவருக்கு காட்சி கொடுத்து வேண்டிய வரத்தை தந்து உலக மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று பரமசிவன் தர்பார் அன்னவரால் கதை தொடரும்.
ஆதார குணங்களுக்கு அதிகாரம் இருக்கக்கூடிய நந்தி காவலன் மங்களம் உண்டாகட்டும். அதுவும் தவிர சந்தோஷமாகவே முன்பாக வந்தபோது என்னுடைய நாமதயம் அதாவது என்ன கைலாயமே கோயிலாக வீற்றிருக்கக்கூடிய எனது பெயர் சிவபெருமனாகும். அதுவும் தவிர ஈ முதல் எறும்பு கடை வரை படி அழுத்தக்கூடிய பத்தா என்று தெரிஞ்சு கொண்டனையா. அதுவும் தவிர வாதாவி எனதாவி இரண்டு அசுரர்கள் அருதாகிய தவத்தை செய்து வாழ்வையும் சூரியனை விழுங்கி விழுங்கிவிட்டு உடனடியாக சென்று பார்க்க வேண்டும். அங்கையிலே அப்பா வாருங்கள் தேவர்களா சித்தர்களா முனிவர்களா இப்படி ஒரு தம் செய்த பெயர்களை நான் கண்டதில்லை. ஆகையால் அதி சீக்கிரமாகவே நாங்கள் சென்று அவங்க வாழ்க்கையின் கீழ் விட்டார் கொடுக்க வேண்டும். ஆகையால் நம்ம கவனம் செல்ல வேண்டும். அப்பா உங்க செவிக்கு நான் கூப்பிடுவது காது கேட்கவில்லையா?
வந்திருக்கேன், கண் விழித்து பாருங்கள் அப்பா. சுவாமி என்னதாபிசுரா, வாதாபிசுரா? அல்லது சுவாமி சொல்லி வரும் வாதாபிசுரா, என்னதாபிசுரா? போற்றி போற்றி தெரிகிறேன். அரக்கரே உங்களை போல் ஒழுக்கமுள்ளவர்களை நீங்கள் கேட்கும் வரத்தை தருகிறேன். அந்த வாழ்வையும் சூரியனும் கீழே இறக்கிவிட்டால் நீங்கள் கேட்கும் வரத்தை தடையில்லாத தருகிறேன் அப்பா. கொடுப்பீரே இப்போ காக்கும் பரமேஸ்வர மூர்த்தியே, பிரம்மன் இந்திரன் சொல்லக்கூடிய தேவரால் கையாக வரம் தர வேண்டும். பரமேஸ்வர மூர்த்தியே அப்படியே வரமதை அளித்தே பக்தர்களுக்கு வரம் பாலிக்க வந்த பரமேஸ்வர மூர்த்தியே, எங்களுக்கு வேண்டிய வரம் ஏதென்றால் உலகில் செல்லக்கூடிய உங்கள் சொல்படியே சூரியனையும் வாழ்வையும் வெளியே விட்டுவிட்டோம். இப்பொழுது எங்களுக்கு வேண்டிய வரம் ஏதென்றால் இந்த உலகில் மூர்த்திகளாலும் இந்திராதி தேவர்களாலும் கருடன், எம்பருடன், சித்தன், வித்யாதரர், சூரர்கள், யமன், ஈசான நவகரங்களாலும் தாவரங்களாலும் பாதாள லோகத்தில் உள்ள ஆதிசேஷனாலும் மற்றும் ஜீவராசிகளாலும் மனிதர்களாலும் எங்கள் இருவருக்கும் என்னாலும் யாராலும் சாவில்லாமல் வரம் கொடுப்பதோடு வேண்டிய வேல், வாள், சூலம் இப்படி சொல்லக்கூடிய அநேக பானங்களையும் கொடுத்து ரட்சிக்க வேண்டும். அப்படியே அப்படியே வரமதை
அல்லது சூரர்களே, நீங்கள் கேட்டபடி நீங்கள் கேட்டபடியே உங்களுக்கு வில், அம்பு, தேவர் மூவர் யாவற்றமான பேர்களிலும் சாகாத வரத்தை இதோ தந்துள்ளேன் அப்பா. கேட்டபடியே தந்துவிட்டு நீங்க பெற்றுக்கொள்ளுங்கள். நான் சென்று கைலாங்கரி வருகிறேன். அல்லது காவலா, மாதாவி எனதாவி சூரர்கள், மாதாவி மாதாவி எனதாவி சூரர்கள் கேட்டபடியே வரத்தை தந்து விட்டோம். இப்படியாக சரஸ்வதி சாபத்தால் இந்த அக்னி தனி மறந்து வரத்தை பெற்றார்கள். ஆகையால் நான் கைலங்கரி சென்று வருகிறேன். நம்மளே நாமளே சாமி, நம்மளே சிவன், நம்மளே மகாவிஷ்ணு, நம்மளே யமன், அவன் இருக்கின்றான். ஆமா, அப்படி என்ன சொல்ல வேண்டும்? நாமோ ஈசனை நோக்கி சாகாத வரம் வாங்கிவிட்டோம். அடுத்தபடியாக ஆசிரியரை சென்று தரிசனம் செய்ய ஆசிரியா தன்னை நாடியே சிவனை நோக்கி சொல் பிரகாரம் சொல்படி சாகாவரம் பெற்று 12 வயது, ஆமா 12 வயதிலே நோக்கி பிரம்மாஸ்திரம் பெற்றோம். 16 வயதிலே கைலாயவாசராகிய பரமேஸ்வரன் நோக்கி சாகாவரம் பெற்று சொன்ன பிரகாரம் சென்று ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு போக வேண்டும். ஐயா சொல்படிக்கு 12 வயதிலே பிரம்மனை நோக்கி அரிதான தவங்களை செய்து பிரம்மஸ்திரம் பெற்றோம். 16 வயது நேரத்திலே கைலாய வாசகராகிய பரமேஸ்வரனை நோக்கி அகோர விதமான தவங்களை செய்தோம். அப்பயும் பரம கடவுள் வரவில்லை. வாழ்வு சூரியனை உயிர்கிறோம். அகோர தவங்களை செய்து இந்த பூலோகம் இருந்து போன பாடு சிவபெருமான் வந்தார். நீங்கள் வரத்தை வச்சு அப்பா பாலர்களே வர வேண்டும் கேளுங்கள். வாழ்வையும் சூரியன் வெளிவிட்டு விடுங்கள் அப்படி என்று சொன்னார். ஆனால் அவர் சொல் பிரகாரம் வாழ்வையும் சூரியனை வெளிவிட்டு விட்டு உங்களுக்கு வேண்டிய வரம் வரம் என்று சொல்லி உலகில் உள்ள உயிர்கள் வரத்தை பெற்று விட்டீர்கள். ஆமாம், சாகாத வரத்தை பரமனை நேரில் கண்டு சொல்படியே ஆனால்
இந்த மாதிரி புள்ளைதான் பேசணும். ஆமா புள்ளலாம் நான் பத்தி என்னத்துக்கு எதுக்கு கேட்டான் புள்ள ஜோதாங்குது இந்த மாதிரி எனக்கு தம்பி இந்த பிள்ளைகள் தேவர் பகையை ஓட்டுவார்கள். ஆமா தேவரை சிறை பிடிப்பார்கள். ஆமா அந்த நம்பிக்கை வந்து விட்டது. ஆமா இப்ப 16 வயது ஆகிவிட்டது. அனைத்து வித்தைகளையும் கண்டு வீரர்களாக திகழ்ந்து விட்டார்கள். என்ன பாட்டு இப்ப என்ன பண்ண அடுத்த கல்யாணம் பண்ணா அரசாங்க அந்த பாதம் மாதத்தான் பணிந்தேன். நீங்கள் இருவரும் பரமனை நேரில் கண்டு சாகா வரத்தை பெற்று பரமனை நேரில் கண்டு பாசுபதை கணையை பெற்றதால் மிக்க மகிழ்ச்சி அடைந்தேன். ஆனால் உங்கள் இருவருக்கும் 16 வயது ஆகிவிட்டது. திருமண வயது வந்து விட்டது. கமெண்ட் ஆடுறது இந்த மாதிரி கல்யாணம் பண்ணாதீங்க பிள்ளைங்களை கெட்டாரா திருமண வயது. அதனால் தேவலோகத்தில் வாழக்கூடிய நமது அசுரகுல தட்சணா விளங்கி வரக்கூடிய மயனிடத்தில் 2 பெண் இருக்கு. அதை சென்று பெண் கேட்டு வருகின்றேன். அமைதியா எங்கன்னா போய் அந்த மாதிரி பண்ணிடாதீங்க. எல்லாம் கட்டி போட்டு வச்சுட்டு போய் கம்மியாக எடுத்துருவாங்க. டேய் நீ ரொம்ப ஓவரா பண்ணிக்கிற. உங்கள் இருவருக்கும் திருமணம் செய்ய வேண்டும். அதனால கொஞ்சம் கட்டுக்கோப்பா இருங்க. அப்பதான் 4 பேர் மதிப்பாங்க. நம்ம அடக்கி வை. நான் அடங்காத இருக்கிறேன்னா நீ அடக்கி வைங்கடா. சந்தோஷமா இருங்க. நான் சென்று வருகிறேன். மனதுபடியே திருமணம் செய்யுங்க சுவாமி. அப்படி ஆகட்டும். அப்படி அமர்ந்துருங்க. நான் பொண்ணு பார்த்து கூப்பிடுறேன். அவங்க கல்யாணம் பண்ண போறாங்களா? ஆமா ஆமா தலைவர் கம்ப்ளைண்ட் எழுதிட்டாரு. அதெல்லாம் கொடுத்தாலும் செல்லாது. நம்ம நாட்டுல அவங்க நாட்டுல ஓடி வர உங்க கேசட்ல என்ன பொண்ணுக்குதாடா? எங்க கேசட்ல பொண்ணா? பொண்ணு ஏனா மாப்பிள்ளை வந்து கேசட் இருக்கும். டேய் டிவில இருக்குதுங்க. இப்போ இந்த காலத்துல அப்படி கேக்குறாங்க. ரெண்டு சிங்கங்க. அதுக்கு தகுந்த மாதிரி பொண்ணு பார்க்கணும். ஓஹோ குடும்ப கௌரவமான தம்பிங்க. நல்ல குடும்பமா இருக்கணும். நம்ம மெச்சால் இருந்தா போதுமா? பாக்குறதுக்கு நல்ல லட்சணமா இருக்கணும். நல்ல குடும்பமா இருக்கணும். சரியா? அப்படி என்றால் தேவலோகத்தில் வாழக்கூடிய மயனுக்கு 2 பெண் இருக்கு. இப்போ வந்து தேவலோகம் வந்து விட்டோம். மயனை கண்டு பெண் கேட்க விதமாக மயன் சபைக்கு வருகிறார்.